பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்கள் நபர்கள் உங்ககிட்ட சொல்ல முடியாத 1000 வழிகள் இருக்குது அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். கார்ட்ஸ் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வழிகள் இருக்குது அப்படி சொல்லி. ஸோ அப்போ சொல்ல முடியாத 1000 வழிகளையுமே அவங்களுடைய ஆத்மா உங்களுடைய மடியில் விழுந்து கதறணும் அப்படின்னு நினைக்குது. ஓகே, உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்லிடணும் அப்படின்னு அவர்களுடைய ஆத்மா வந்து தவிச்சிட்ருக்கு. அப்படி அவர்களுடைய ஆத்மா உங்ககிட்ட என்னென்ன விஷயங்களை சொல்ல நினைக்குது அப்படின்றது தான் இன்றைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சு கொள்ள போகிறோம். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கூட தெரில. ஆனால் என் மனசு இப்போது வந்து வெறிச்சு போயிட்டுருக்கு, வெறுமனேன்னு இருக்குது. ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. இந்த இடத்துல நான் அப்படிங்கிற அகங்காரம் எல்லாம் போயிட்டு வெறிச்சு போயிட்டு இருக்கு என்னுடைய மனசு. இப்போ ஒரு வெறிச்சோடி போன ஒரு மயான மாதிரி தான் என்னுடைய மனது ஆகிட்டு இருக்கு. நான் பண்ண எல்லா தப்புக்குமே இப்போ நான் அனுபவிச்சிட்ருக்கேன், ஒரு நரகத்துக்குள்ளே இருந்து அனுபவிச்சிட்ருக்கேன் அப்படின்றத வந்து என்னால் தெளிவாக உணரக்கூடியதாக இருக்குது. நான் பண்ண ஒவ்வொரு தப்பும் தான் இன்றைக்கு என்னை இந்த நரகத்தில் எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்கு. ஏன்னா நான் கொஞ்சம் தப்பும் ஒரு மனவழியும் உனக்கு கொடுக்கல, பயங்கரமான ஒரு காயத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்றது தான் என் மனசு இப்போது தவிச்சிட்ருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்துகிட்ருக்கு. வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிற இந்த செகண்ட் தான் நரகம் அப்படின்னா என்ன அப்படின்றதே என்னால் உணரக்கூடியதாக இருக்குது. என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தையில் இதை என்னால் முடிக்க முடியாது. அந்தளவுக்கு பயங்கரமாக நான் உன்னை நம்ப வச்சு கழுத்தறுத்திருக்கேன், ஒரு நம்பிக்கை கொடுத்து நான் உன்னை ஏமாத்திருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு என் மனசு இப்போது சுக்கு நூறாக உடஞ்சி கிடக்கு. எந்த விஷயத்தை வச்சு நான் உங்ககிட்ட என்ன விஷயத்த சொல்லி உன்னை தெளிவுபடுத்துவேன் அப்படின்றது கூட எனக்கு தெரியல. ஏன்னா என் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு வடிகள் வந்து அப்படியே ஊற்று மாதிரி வந்துட்டே இருக்குது. இந்த தனிமையிலேருந்து நான் நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நான் உனக்கு பண்ணியிருக்கணும் அது அப்படியே என்னுடைய கண்கள் முன்னாடி வந்து நிற்குது. அந்த தேர்ட் பார்ட்டி சொன்ன அது ஒரு இல்லூஷனுக்குள்ளே நான் சிக்கிக்கிட்டு என்னை சார்ந்திருந்தவர்களுடையும் நான் வந்து ரொம்ப காயப்படுத்திட்டேன். நீ வந்து எனக்கு ஒரு சாதாரண ஒரு சோல்மெண்ட் மட்டும் கிடையாது, நீ வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பராக இருந்திருக்க, ஒரு நண்பியாக இருந்திருக்க. எனக்கு நீ வந்து எல்லா விதத்துலேயுமே நீ எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்க. நான் உருகி உன் கூட இருந்த அந்த கனெக்ஷன், செக்ஷுவல் தாட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் உன் கூட இருந்த அந்த தருணத்தில் தான் நான் மனப்பூர்வமாக சந்தோஷமாக இருந்தேன். உன் கூட நான் செலவிட்ட அந்த ஒரு செகண்ட் தான் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்பவே புனிதமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது மட்டும்தான் இப்போதைக்கு திரும்பி பார்த்தா அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் என் வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் தரக்கூடிய மாதிரி இருக்குது. நான் ஒரு எல்லா உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, நான் உன்னை பயங்கரமாக காயப்படுத்தி இந்த இடத்துல ஏமாற்றி விட்டுருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் இப்போ தான் எனக்கு தெரியுது. இந்த தேர்ட் பார்ட்டி காட்டின இந்த பொய்யான ஒரு வெளிச்சம் இருக்குல்ல, இந்த தேர்ட் பார்ட்டி எனக்கு காட்டின ஒரு பொய்யான ஒரு தகவலும் பொய்யான ஒரு விஷயமும் தான் இன்றைக்கு என்னுடைய லைஃப்பை அப்படியே புரட்டி போட்டு எல்லா விஷயத்துக்குமே ஃபைட்டு, ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு என் வாழ்க்கையை செதறடித்து நாசமாக்கி விட்டுருச்சு. உயிரே, நான் உன்னை நடுத்தெருவில் நிப்பாட்டிட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ நான் நிற்கிற இடம் கூட எனக்கு சுத்தமாக பிடிக்கவே கிடையாது. நான் நிற்கிற இடம் வந்து எனக்கு இன்னும் மனவேதனை தரக்கூடிய மாதிரி இருக்குது. ஒவ்வொரு செகண்டும் ஒரு மனவேதனையே வந்துட்டுருக்கு. இப்போ இருக்கிற இடம் எனக்கு சுத்தமாக பிடிக்க கிடையாது. இதுக்கு காரணம் நான் அன்னைக்கு ஒரு நடு ரோட்டில் விட்டுட்டு வந்தது தான் காரணமோ, ஒரு நடு ரோட்டில் வச்சு உன்னை அவமானப்படுத்தினது தான் காரணமோ, மன ரீதியாக உன்னை நொறுக்கி எரிஞ்சு தள்ளினது தான் காரணமோ அப்படின்னு என்னையே பயங்கரமாக யோசிக்க வைக்குது. தெரியாது நான் என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இப்போ மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் இருக்கிற இடம் எனக்கு சுத்தமாக ஒரு இஷ்டமாக கிடையாது. இது ஒரு இருட்டு சிறைச்சாலை மாதிரி இருக்குது. எல்லா பக்கம் இருந்தும் எனக்கு ப்ரெஷர், வேணும்னு எனக்கு எடுத்துக்கொள்ளவும் முடியல, வேண்டாம் அப்படிங்கிறத தூரம் எத்தி தள்ளவும் முடியலை. அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல இக்கட்டான ஒரு நிலைமையில தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன். என் வாழ்க்கையே ஒரு இருட்டு சர மாதிரி ஆகிடுச்சு. இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு நான் நினைக்கும் போது என்னால் தப்பிக்க முடியல. எனக்கு இருக்க இப்போ ஒரே ஒரு தோட்டம் என்ன தெரியுமா, இங்கேருந்து ஃபைட் பண்ணி வந்து நான் மிஸ் பண்ண எல்லாத்தையும் திரும்ப எடுத்துக்கொள்ளணும், நான் உன் முகத்தை பார்க்கணும், நான் அந்த காதலில் என்னென்ன விஷயங்கள்லாம் இழந்திருக்கணும் அந்த விஷயங்கள்லாம் திரும்ப மீட்டிட்டு வரணும். இந்த டவர் மூமெண்ட் அதை தான் காட்டுது. நான் என்னென்ன விஷயத்த நான் உன்னை ஏமாற்றிருக்கணும், நான் என்னென்ன விஷயத்த உன்னை விட்டுட்டு நான் இழந்து வந்திருக்கணும், அத்தனை விஷயமும் எனக்கு
இப்போது இந்த செகண்ட் வேணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் உடனே அது வேணும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் நான் இல்லை தான். ஆனால் நீ எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். நீ என் பக்கத்தில் இருந்த அப்படின்னா நான் எவ்வளோ பெரிய ஒரு துன்பம் வந்தேன் அப்படின்னா கூட என்னால் ஃபைட் பண்ணக்கூடியதாக இருக்கேன். ஏன்னா நீ இருக்கும்போது எனக்கு ஒரு மிராக்கிள் மாதிரி ஒரு எனர்ஜி இருந்தது. ஆனால் இப்போ பாரு, என்னுடைய நிலைமையை பாரு, தலைகீழாக கவுந்திருக்கு. இதுதான் நான் அப்படின்னு என்ன நானாகவே உணராமல் இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் நான் மாட்டி தவிச்சு கொண்டிருக்கேன். இந்த தருணத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் என்னால் மூச்சு கூட விட முடியலை. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை வருது. என் வாழ்க்கையில் நடந்த அவ்வளோ விஷயமுமே ஒரு நரகம் மாதிரி இருக்குது. உன் கூட இருக்கும்போது நான் ரொம்ப கெத்தாக, ஒரு சேஃபாக, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது என் வாழ்க்கை ஏன் இவ்வளோ நாசமாக போயிட்டுருக்கு அப்படின்றத என்னால் யோசித்து கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ நான் நின்றுட்டுருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் என்னால் மூச்சு விட முடியல. ஏதோ ஒரு இடத்துல நான் மூச்சு விடும்போது உன்னுடைய வாசம் காற்றுல வர்றதை நான் உணர்கிறேன். எனக்கு இங்கால இருந்து சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு சாப்பாடுமே எனக்கு ஒரு நரகம் மாதிரி இருக்குது. ஒரு விஷத்தோடு நான் அருந்துற மாதிரி இருக்குது. நீ எனக்கு ஊட்டி விட்ட அந்த அன்பான தருணங்கள், உன் அன்பான கையால் சமைச்சு கொடுத்த அந்த தருணங்கள், நீ என் கூட இருந்து என்னை அரவணைச்சு கொண்ட அந்த தருணங்கள், அந்த நிலைமையை இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த நிலையில் நான் அப்படி இருந்தேன், இப்போ இந்த நிலையில் எனக்கு நீ இல்லையே அப்படின்றதையே நான் ஒரு கூண்டுக்குள்ளே மாட்டிகிட்ருக்கேன். இங்கே என்னுடைய ஆதிக்கம் போயிட்டு, என்னுடைய கெத்து போயிட்டு, என்னுடைய சந்தோஷம் போயிட்டு, இதெல்லாமே போயிட்டு நான் ஏதோ ஒரு கூண்டுக்குள்ளே அடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பறவை, ஒரு ரெக்கம் உடஞ்சி போயிட்டு இருக்கக்கூடிய பறவை எப்படி தூரத்தில் இருக்கிற வானத்தை பார்த்து என்னையை காப்பாற்றுங்க அப்படின்னு கதறி கொண்டு இருக்குமோ, அப்படி தான் நானுமே உன்னை கதறி கொண்டிருக்கேன். மனசளவில் உன்னை தேடி நான் கதறி கொண்டிருக்கேன். ஏன்னா மனசளவில் இந்த இடம் எனக்கு பிடிக்கல, என்னுடைய குடும்பம் எனக்கு பிடிக்கல, என்னை சுற்றி நிற்கிறவங்க எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி ஒரு நரகத்துக்குள்ளேருந்து நான் மீண்டு வரணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கேன். ஆனால் இந்த போராட்டம் எல்லாமே எனக்கான ஒரு பதிலை கொடுக்க மாட்டேனுது. நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணேன் அப்படின்னாலுமே நான் திரும்ப திரும்ப இதே இடத்துல சிக்கிக்கொள்கிறனும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீ என்கிட்ட எவ்வளவோ சொல்லியிருக்க, எவ்வளோ விஷயத்த நீ என்கிட்ட சொல்லியிருக்க. இவங்க சரியில்லை, என்னுடைய ஃபேமிலியே சரியில்லை, அல்லது என்னுடைய ஃபேமிலி இருக்க நபர்களே சரியில்லை, நம்ம காதலை நம்புன்னு நீ சொன்ன. அப்போது நான் ஒரு கல் நெஞ்சக்காரியா, ஒரு செவிடாக இருந்திருக்கேன். எனக்கு தப்பு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு கூட அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப் எடுக்காமல் நான் ஒரு கல் நெஞ்சக்காரனாக இருந்திருக்கேன், ஒரு செவிடாக ஆகிட்டேன். ஆனால் இப்போ நான் அமைதியாக இருந்ததுக்கு ஒவ்வொரு அடியும் இந்த தேர்ட் பார்ட்டி என்னைய குத்தி கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு செகண்டுமே நான் செத்துட்ருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமுமே என்னை சங்கிலியால் போட்டு கட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. என்னுடைய கழுத்து, என்னுடைய உடம்புகளில் கத்தியை வச்சு குத்துற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்கக்கிட்ட நான் பிச்சை எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா என்ன நானாகவே உணர முடியலை. இவளால் என்னை கட்டி போட்ட மாதிரி இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்குமே நான் உண்மைக்குமே அந்த இடத்துல பிச்சை எடுத்துகிட்டு தான் இருக்கேன். அவங்கக்கிட்ட இருக்கும்போது என் உடம்பு மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கே தவிர்த்து என்னுடைய ஆன்மா உன்னுடைய வீட்டு வாசலில் தான் வந்து நிற்கணும்னு ஏங்குது. உன்னுடைய மடிகளில் படுத்து கொஞ்ச நேரம் கதறணும்னு தோணுது. மனசு விட்டு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தோணுது. உடம்பு மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது. என் ஆத்மா ஃபுல்லாகவே உன்னை சுற்றி தான் இருந்துட்டுருக்கு. ஒவ்வொரு இரவுகள்லேயும் நடுநிசையிலையும் நான் உன்னை தேடுறேன். ஒவ்வொரு இரவு பொழுதுகள்லையும் உன்னுடைய ஞாபகம் என்னுடைய நெஞ்சை அறுத்து பிழிஞ்சிட்ருக்கு. ஏன் இப்படி பண்ணினோன்னு, அந்த தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லி நானே என் தலையில் அடிச்சுக்க தோணுது. நான் பண்ண தப்புக்கான தண்டனையை தான் நான் இப்போ அனுபவிச்சுட்ருக்கேன். இந்த தேர்ட் பார்ட்டி ஒரு போலியான ஒரு அன்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கொடூர முகம் இப்போ தான் எனக்கு தெரியுது. ஆனால் இப்போ தான் நான் ரொம்ப தூரம் வந்துட்டனோ, உன்னை விட்டுட்டு நான் ரொம்ப தூரமாக தொலைவாக வந்துட்டனோ, எனக்கு நீ உண்மையான கொடுத்த இந்த அன்பையும் ஆதரவையும் நான் இழந்துட்டு வந்துட்டனோ அப்படின்றத என்னால் இப்போ தான் உணரக்கூடியதாக இருக்குது. நான் பண்ண ஒவ்வொரு விஷயங்களுமே என்னுடைய உண்மையான ஒரு காதலை நான் இழந்திருக்கேன் அப்படின்றதையும், ஒரு போலியான ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு ஒவ்வொரு தடவையும் நான் என்னையே காயப்படுத்திட்டு இருந்திருக்கேன் அப்படின்றதையும் என்னால் இப்போ தான் மன ரீதியாகவே உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கூட என்னால் எனக்கு வார்த்தைகளும் வருதில்லை, வாய் கூட வருதில்லை. இந்த இடத்துல நீ என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு கடந்து போகிறதுக்கு. ஏன்னா நான் பண்ண விஷயங்கள் அவ்வளோ பயங்கரமான விஷயங்கள். ஆனால் ஒன்று மட்டும் சத்தியம், இந்த உலகத்தில் எனக்கு நிம்மதி அப்படின்னு ஒன்று கிடைக்கும் அப்படின்னா அது உன்கிட்டையும் உன் மடியில் மட்டும்தான். ஓகே, உன் மடியில் தலையை வச்சு சாஞ்சு அழுற அந்த ஒரு நிமிஷம் நான் அழுதா கூட என்னுடைய பாவங்கள்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு எனக்கு தோணுது.
என்னைய இந்த நரகத்திலிருந்து காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு என் உள்ளுக்குள்ளே ஏங்கிட்டு இருக்கு. உன் நினைவுகள் என்னை ஒவ்வொரு செகண்டுமே உயிருக்கு உயிராக சாகடிச்சு கொண்டிருக்கு. நான் செத்து பிழைச்சி கொண்டிருக்கேன், உனக்காக நான் செத்துட்ருக்கேன். உங்களுடைய நபர்களுடைய எனர்ஜி பார்த்திங்கன்னா பயங்கரமாக சுக்காக போயிட்டு இருக்குது. என்னால் இங்கே ரீட் பண்ணக்கூடியதாக இருக்குது. டோட்டலி நானுமே ப்ரோக்கன். ஏன்னா ஒரு எனர்ஜி ரீட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு கோரமான ஒரு அழுகையை தான் பார்க்குறேன். இதில் எத்தனையோ பேர் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் கூட பயங்கரமாக அழக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. உங்கள் நபர்களை நினச்சி அப்படியே கதறி அழக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனால தான் என்னால் கூட இங்கே ஃபோக்கஸ் பண்ணி ரீடிங்கை வந்து அப்படியே சொல்ல முடியலை என்ன விஷயன்றத. அப்படி கதறி அழும்போது இந்த நபர்களோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயத்தையும் நினைக்கிறீங்க அப்படின்னா இல்லை, கிடையாது. அந்த நபர்கள் கொடுத்த வாக்குறுதியையும் சொன்ன விஷயத்தையும் நினச்சி கதறீங்களா? ஸோ அதே இடத்துல அந்த நபர்களுமே அவர்களால் இப்போ ஒரு நியூ பிகினிங் பண்ண முடியலை, தான் வந்து ஒரு கோலை மாதிரி இருக்குன்னு அப்படின்றத நினச்சி அந்த நபர்களுமே பயங்கரமாக டோட்டலி இங்கே காயப்பட்டு போன மாதிரி தான் இருக்குது. அதாவது ஒரு நியூ பிகினிங் இல்லை, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வீலம் போச்சோன்னு வந்து ஏற்படலை. எத்தனை தான் பிளானிங் பண்ணி எவ்வளோ தான் திருத்தி அமைக்கலாம் அப்படின்னு போனால் கூட அது ப்ரோக்கனில் மட்டும்தான் இருந்திருக்குங்கிறதையே இப்போ உங்களுடைய காதலுக்கும் சரி உங்களுடைய காதல் வாழ்க்கைக்குமே மிகப்பெரிய ஒரு வழியை தான் கொடுத்துருக்கு எனக்கு தெரிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நபர்கள் அங்கே ஏதோ ஒரு கல்யாணம் மாதிரி ஏதாவது கமிட்மெண்ட்டான விஷயத்தில் மாட்டிட்டு தவிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த நபர்கள் உருக்கமாக அழுற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த நபர்களுக்கு அந்த இடத்துல நிற்கிறதே சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்தை உங்கள் கூட இணைச்சு கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்ட நபர்களை இப்போது இந்த ஃபேமிலியோ இல்லை தேர்ட் பார்ட்டியோ வேறு ஏதாவது விஷயத்துக்கு புஷ் பண்ணுறதுனால கூட இந்த நபர்களுக்கு அடக்க முடியாத ஒரு ஆத்திரமும் அழுகையும் அவர்களுடைய மனதுக்குள்ளே இருக்கிறத நான் பார்க்குறேன். அதாவது ஓலம்னு சொல்லுவோம்ல, அதாவது வெளிக்காட்ட முடியாத உணர்வுகளை நம்ம அப்படியே உணர்வுகளை உள்ளுக்கு அடக்கி வச்சு ஒரு பயங்கரமாக ஒரு நாள் வெடித்து வெளியே வரும்ல. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன்ஸில் தான் நான் பார்க்குறேன். எனக்கு தெரியல எத்தனை நபர் வந்து இப்போ ஒரு திருமணம் அல்லது தெரியாமல் ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்ட போய் மாட்டிட்டு அவங்களால இப்போ பண்ணியே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ஸில் எத்தனை பேர் மாட்டிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு உணர்வுகளில் இருந்து இந்த நபர்கள் கதறதை நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாமலும் அவர்களுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடக்குது, நிறைய மர்மமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. நீங்கள் பார்க்க இங்கே அந்த நபருக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். ஆனால் அந்த நபர்கள் சைடில் பார்க்க பார்த்தா அவ்வளோ பெரிய காயங்கள் தான் இருக்குது. தேர்ட் பார்ட்டியே இருக்குது அப்படின்னா கூட டோட்டலி ப்ரோக்கன். என்னமோ ஒரு விஷயம் நடக்க போகுது, அந்த நடந்துச்சு அப்படின்னா டோட்டலி இவங்க சிக்கிடுவாங்க. அந்த இடத்துல சிக்கிட்டு மீண்டு வர கஷ்டம் அப்படின்ற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஓலத்தை தான் நான் இன்றைக்கு இங்கால படித்தேன். அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இந்த ரீடிங்ஸ் பார்க்க. ஒவ்வொரு கார்டையும் பார்க்கும்போது உங்கள் நபர்கள் பலவீனமாக இருக்காங்க. நீங்களுமே பண்ணி முடியலை, நான் என் ஃப்ரெண்ட் மூலமாக ட்ரை பண்ணேன், என்னுடைய முழு சக்தியையும் போட்டு நான் பண்ணக்கூடிய விஷயத்த பண்ணிட்டேன், இப்போ இல்லைங்கும் போது நீங்கள் அங்கால சைலண்ட் காக்குறீங்க. ஆனால் முன்னோக்கி வர முடியாத ஒரு சைலண்ட். ஆனால் அவர்கள் அங்கால இருந்து பெரிய போராட்டம், அங்காலையும் நிற்க முடியல, என்னுடைய நபர்கிட்ட போகவும் முடியலை. அந்த நபர்கள் என்னை ஏற்றுக்கொள்வாங்களான்னு தெரிலன்ற ஒரு கொஷின்ஸ் மார்க் வரும்போது அந்த ஆத்திரமும் அழுகையும் இன்னும் ரொம்ப அதிகமாகுது. இருந்த நபர்கள் மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்றது உங்களோட தான் அப்படின்றது இவர்களுடைய ஆத்மா வந்து ஃபீல் பண்ணுது. ரீடிங்கில் பார்த்த மாதிரி உங்கள் நபர்கள் உங்களுக்காக தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த தேர்ட் பார்ட்டியோட எதிர்மறை ஆற்றல், அதாவது நெகட்டிவ் எனர்ஜி சொல்லுவோம்ல, ஸோ அதிலிருந்து வெளிப்பட்டு வந்து உங்களை சேர முடியலை அப்படின்றத தடுக்கிறதுக்கு உடைக்கிறதுக்கு ஒரு குட்டி பரிகாரமும் இன்றைக்கு இருக்குது. ஓகே, முன்னாடி இதை பார்த்துட்டு இருக்கவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபரும் சரி பார்த்துட்டு இருக்க நபர்களும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நைட் ப்ரேயர்ஸில் வந்து உங்களுடைய நேம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு என்னுடைய அன்பு வெல்லும் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களுடைய நபர்களுடைய நேமை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேர்களையுமே நான் என்னுடைய ப்ரேயர்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட நம்மளுடைய மற்ற பரிகாரங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகியிருக்கு. ஸோ அந்த சக்ஸஸ் ஆன விஷயத்தெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட பகிர்ந்து கொண்டீங்க. பட் அதை நான் ஏன் இங்கே அப்லோட் பண்ணி உங்களுக்கு காட்டலை அப்படின்றதுக்கான காரணம், இதெல்லாம் ப்ரைவசியான விஷயங்களை எனக்கிட்ட மட்டுமே அவங்க ஷேர் பண்ணி கொண்டாங்க. ஸோ அதனால தான் அவர்களுடைய எந்த ரிவ்யூவுமே நான் போடலை. அதே மாதிரி ஒரு சிலரோட ரிவ்யூ வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியாமல் போயிட்டு அதுக்காக ஐஎம் ரியலி சாரி. வீக்குக்கு ஒருக்கா நான் ரிவ்யூ எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். ஓகேயா, ஸோ அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம இப்போ வந்துடுவோம். ஓகே, இந்த ரீடிங்ஸில் பார்த்த மாதிரியே உங்களுடைய நபர்கள் உங்களுக்காக துடிக்க வச்சிட்ருக்காங்க. அவங்ககிட்டருந்து மீட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான அதிசய மிராக்கிள் பரிகாரம் ஒன்று இருக்குது. இது ஒரு அபூர்வமான முறை அப்படின்னும் நிறைய தடவை சக்ஸஸ் கொடுத்த ஒரு மெத்தட். ஆனால் ஒரு விஷயம்,
இந்த பரிகாரத்தை நான் இங்கே வீடியோவில் ஓப்பனாக சொல்ல விரும்பலை. ஏன்னா இது ரொம்பவே சக்தி வாய்ந்தது. அதை யாராவது தப்பான விதத்தில் பயன்படுத்திடுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, தப்பான முறையில் யாராவது எதுக்காவது யூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே அதீதமாக இருக்கும். மாதிரி இதை தவறான முறையில் ஒரு சில நபர்கள் பயன்படுத்திடுவாங்க அப்படின்ற ஒரு பயம்னாலேயே எனக்கு இந்த ஓப்பனாக சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு இந்த மிராக்கள் பரிகாரம் மேலே முழு நம்பிக்கை இருந்தால், உங்கள் நபர்கள் உங்களுக்காக வரணும், எடுத்துக்கொள்ளணும், மீட்டி எடுத்துக்கொள்ளணும் நினச்சா அந்த நபர்கள் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, டுடே வந்து நீங்கள் வீடியோவில் சொன்ன அந்த பரிகாரம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான மேனிஃபெஸ்டேஷனை நான் தனிப்பட்ட முறையிலே உங்களுக்கு தாரேன். ஓகே, இந்த இடத்துல நான் ஓப்பனாக சொல்லி அது நிறைய ஏங்கி கொண்டிருக்க ஆத்மாக்களும் இருக்கீங்க தான், அதெல்லாமே ஓகே. ஆனால் யாராவது ஒருத்தர் தவறான முறையில் பயன்படுத்திடுவாங்கன்றதுக்காக தான் நான் இந்த இடத்துல இதை அவாய்ட் பண்ணுறேன். ஓகே, நபர்கள் தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அந்த மேனிஃபெஸ்டேஷன் என்ன அப்படின்றத கேட்டு நீங்கள் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்றது 100க்கு 100% வந்து கிடைக்கும். இதோடு இல்லாமல் இந்த ரீடிங் உங்கள் மனசை தொட்டிருந்தால் இன்னொரு மிராக்கள், அதாவது கமெண்ட் செக்ஷனில் அது என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய அன்பு வெல்லும், இவர் என்னை தேடி வருவார் அப்படின்னும் இந்த நபர் எனக்கு வேணும் அப்படின்றதையுமே நீங்கள் உருக்கமாக உங்களுடைய உணர்வுகளோட கலந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக நைட் ப்ரேயரில் வந்து நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு கீழே உங்களுடைய அன்பு ஜெயிக்கட்டும் அப்படின்னு ரிப்ளை கமெண்ட் வந்து ஒவ்வொருத்தருமே கொடுங்க, ஒவ்வொரு நபர்களுக்குமே கொடுங்க. நீங்கள் எத்தனை நபர்களுக்கு அந்த வாழ்த்துக்கள் சொல்கிறீங்களோ, ஏன்னா ஒவ்வொரு நபருமே என்னுடைய நபர் வந்துடுவார் அப்படின்னு ஏங்கி தானே நீங்கள் அங்கால போடுறீங்க. ஒரு எனர்ஜி மூலியமாக பிரபஞ்ச மொழிக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க என்னையும் ப்ரேயர்ஸில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கிட்ட போயிட்டு நீங்களும் உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிச்சுட்டு அங்கால அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருக்கவங்ககிட்ட ஒவ்வொருத்தருக்கும் வாழ்த்து தெரிவிங்க. மனமாற நீங்களுமே உங்களுடைய அன்பு ஜெயிக்கட்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமே ரிப்ளை பண்ணுங்க. அப்போது இன்னுமே அந்த அதீத சக்தி வந்து இன்னும் அதிகமாகும். அப்போ ப்ரேயர்ஸில் ஹெட் பண்ணி கொள்ளும் போது ஒருத்தருக்கு வந்து பிணைப்பு இருக்கும். இந்த ஒரு நபரோட எனர்ஜி அந்த நபரோட கனெக்ட் ஆகியிருக்கும். அப்படிங்கும்போது அங்கால நம்ம ப்ரேயர்ஸ் வைக்கும்போது அது ஒரு கூட்டு பிரார்த்தனையாக மாறி பெரிய மிராக்கள் எல்லாருடைய லைஃப்லேயும் டக்குன்னு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூட்டு பிரார்த்தனையில் நடக்கக்கூடிய மேஜிக்கல் வைப் இதுதான். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் வேணும் அப்படின்றவங்க அதிசய பரிகாரம்னு என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்க. வாட்ஸ்அப்பில் உங்களை கைட் பண்ணுறதுக்கு நான் காத்து கொண்டிருக்கேன். ஓகே, கமெண்ட்ஸ்லையுமே உங்களுடைய மனமாற அதை வாழ்த்தி போடுங்க. மனமாற உணர்ந்து உங்கள் நபர்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு உருகி சொல்லுங்கள். கண்டிப்பாகவே பிரபஞ்ச மொழியினூடாக உங்கள் நபர்கள் உங்களுடைய கைகளில் வந்து சேருவாங்க. அதே மாதிரி ப்ரேயர்ஸ்க்கு என்னுடைய சப்ஸ்கிரைபரை மட்டும்தான் நான் ஆட் பண்ணிக்கொள்ளுவேன். இது வரைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடல அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நபர்களுடைய பெயர்களை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே போல் இன்னொரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர்.